ஹாய் வியூவர்ஸ், உங்க கருத்தண்ணா ஆவி கூட பேசிதான் பார்த்துருப்பீங்க. ஆவி பறக்க பறக்க சமையல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்ப பாருங்க. சிக்கன் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். சிக்கன் கிரேவி பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். எக் பாயில் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. பிரியாணிக்கு நம்ம வந்து சிக்கனை மேக்னேட் பண்ணி தயாராக வச்சுருக்கோம். பிரியாணி பண்ண போகிறோம். எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி இந்த சேனலில் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் தான் நமக்கு வந்து உடம்புக்கும் நல்லது, சிக்கனுக்கும் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்குங்க, அப்போ தான் வந்து சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி இலை, அந்த பட்டை லவங்கம், அந்த பூ, இதெல்லாம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயிட்டும், அப்புறம் சரி எண்ணெய் காயிட்டும். இப்போ வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் சிக்கனுக்கு, அதனால் நம்ம சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுறோம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வணக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் வந்து அந்த சிக்கனில் இதாகி ஸ்க்ரேப்பி ஆகி நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சிக்கனுக்கு வந்து நமக்கு ஒரு செரிமானத்தையும், நம்ம உடலில் அந்த சிக்கன் போய் இதாகும் பொழுது அதுக்கு நம்ம உடலுக்கு ஒரு செரிமானம், நம்ம உடலில் விரிவடைகிறதுக்கு ஒரு இதுவும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து சிக்கன், மட்டன், நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கணும். வெஜ்ஜுக்கும் சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை இதில் போட்டு இது பண்ணி மசாலாவை போட்டு சிக்கனை வேக வைக்க போகிறோம். சிக்கனை பாயில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இந்த சிக்கனை இதில் ஜாயின், அவ்வளோதான். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பண்ணும்போது மட்டும் சிக்கன் வணங்கணும்ல. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மசாலா சேர்க்க போகிறோம். இதில் என்ன மசாலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு இதில் போட்டுப்போம்.
பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணிக்காக வெங்காயம் தக்காளி தான் கட் பண்ணிட்டு இருக்காரு. பிரியாணி பக்காவாக வரப்போகுது. அவர் கைவண்ணத்தில் கொஞ்சம் அழுகுறாரு, அவ்வளோதான். ஆனால் பிரியாணி பக்காவாக வந்துருங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். Three, two, one. பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். மீன் குழம்புக்கு என்னென்ன கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் போட்டு அரைச்சிட்டு இருக்கோம். சின்ன வெங்காயம் இதெல்லாம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அது போடும்போது அது எண்ணெய் போட்டுக்கோன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் போடணும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வரமிளகாய், அப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. இதை இந்த பேஸ்ட்டை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வணங்கி வரட்டும். ஹாய் வியூவர்ஸ், உங்கள் கருத்தண்ணா ஆவி கூட பேசி தான் பார்த்துருப்பீங்க. ஆவி பறக்க பறக்க சமையல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க. இப்போ மீன் குழம்பு ஆகிட்டு இருக்கு. அடுத்தது மீன் குழம்புக்கு மசாலா போட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா. ஓகே ஓகே. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வணங்கிடுச்சு. நல்லா தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றுனது எல்லாமே. சரி, சமையலில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டு? எப்படி சமையல் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா வந்து நானே செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப பழக்கம் இருக்கேன். சமையல்ங்கிறது வந்து ஒரு கலை. நம்மளோட கலை மாதிரியே இதுவும் ஒரு கலை. அது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே சமையல்ங்கிற விஷயம் பிடிக்கும். ஆனால் நல்லா வருமானம் தெரியல, ஆனால் ரொம்ப பிடிக்கும். சமையல் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. இல்லை, சமையலுங்கிறது வந்து அது வந்து நம்ம அன்பு, பாசம் எல்லாம் சேர்த்து சமைக்கிறப்ப அது கண்டிப்பாக நல்லா தான் வரும். டேஸ்ட் நல்லா தான் வரும். அதுல இருந்து ஒரு மாற்றம் இல்லை. ஓகே ஓகே. நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது மீன் குழம்பா? மீன் குழம்பு. ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து உங்கள் கதிரண்ணா வந்து புளி கரைச்சி ஊற்றுறாங்க. ஓகே ஓகே. பிரியாணிக்கு தேவையான இலை, பட்டை, பூ, கிராம்பு எல்லாம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு போட்டுப்போம். நெய், ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். அதை இதில் போட்டுப்போம். இது பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று தான் வச்சுருக்கோம். நம்ம அரைச்சிருக்கோம். பேஸ்ட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் அது தேவையில்லை. ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுருக்கோம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ வந்து கதிர் என்ன பண்ணுறாப்புலன்னா பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் இப்போ போட்டு மசாலா போட்டு கலந்து செய்ய போகிறாங்க. அதோட பாசம் அன்பும் போட போகிறாங்க. அதனால் இன்னுமே சுவையாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். சரி, ஓகே. இப்போ வெங்காயம் தான் போட்டுடலாம். வெங்காயம் இதெல்லாம் போடுறதான் பிரியாணிக்கு. இதெல்லாமே போட்டுப்போம். நல்லா வணக்கிப்போம். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வணக்கிப்போம். ஏன்னா அந்த பச்சை வாசம் போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு வணக்கிப்போம். உப்பு கொஞ்சம் போட்டுப்போம் வணங்குறதுக்காக.
தக்காளி ஒன்று. இந்த பேஸ்ட்டு உள்ளே போட போகிறோம். இந்த பேஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இதில் போட்டு அரைச்சி, வெங்காயம், சின்ன வெங்காயம் 4 போட்டு அரைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்க போகிறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிட்டு நம்ம அரிசியை போட்டால் மேட்ரு ஓவர். சிக்கனை போடணும் நல்லா வணங்குறதுக்கு. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போடலாம். இந்த இலையோட பச்சை வாசனை போகணும். தேவையான மசாலா எல்லாம் இருக்குது. பிரியாணி மசாலா, கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள் எல்லாமே இதில் இருக்குது. இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போது இது பண்ணிப்போம், ஒரு கிண்டிப்போம். அப்புறம் சிக்கனை போடுவோம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மசாலாவை போட்டாச்சு. இப்போ இந்த சிக்கனை போட்டுருவோம். வேறு ஏதாவது சொல்கிறீங்களா? இப்போ இதுக்கு தேவையான உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. உப்பு போட்டாச்சு. கொடுங்க பார்த்தோமா. உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ரெடி பண்ணுங்க. பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். போட்டு பண்ணு. ஓகே காரமாக வைக்கலாம். அரிசி போடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இனிமேட்டு நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணி விசில் வந்தால் பிரியாணி ரெடி. பாருங்க, சிக்கன் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மீன் ரெடி ஆகிடுது. சாப்பிட வச்சு அழகு வந்து இன்னைக்கு யாருமே நிகழ் கிடையாது. கேர்ள்ஸ் நீங்களும் வாங்க, நம்மளோட சமையலை என்ஜாய் பண்ணுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கு. மீன் ரோஸ்ட் ரெடி, எக் ரெடி, மீன் குழம்பு ரெடி. மீன் எடுத்து காட்டுங்கண்ணா. ஒன்று மீன் உடஞ்சிடாது. ஒன்றே ஒன்று மட்டும். ஓகே ரைட்.
ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்து காட்டுங்க வீடியோலாம். விஜயை கட்டாதுங்களா ஒன்று சொல்லணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம டேஸ்ட். ரெடி. இன்னொரு டைம் சொல்லுங்க டயலாக். சிக்கன் கிரேவி ரெடி. சூப்பர். சாப்பிடலாமா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்கள் கதிரண்ணா வந்து எங்களுக்காக வந்து ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அவிச்ச முட்டை, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே எங்களுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ சாப்பிட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸு, ஃபிஷ் குழம்பு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது, உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. வில்லேஜில் எப்படி செய்வாங்களோ அந்த அளவுக்கு தரமாக, நல்லா மசாலா வாசனை எல்லாமே தரமாக இருக்குது. சூப்பராக செஞ்சுருக்காங்க உங்கள் கதிரண்ணா. அடுத்தது பிரியாணி பார்த்துடலாம். பிரியாணி வந்து சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்காங்க. நல்லா குக் ஆகிருக்கு. நல்ல ஃப்ளவர் மசாலா இது எல்லாம் கலந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணியும் அருமையாக இருக்குது. அடுத்தது சிக்கன் கிரேவி. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அவிச்ச முட்டை வச்சு இதோட அப்படி சாப்பிட்டா வேற லெவல். அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை. ரொம்ப ஏங்கிட்டு இருக்கான் என்னையும் கவனிங்கன்னு, அதையும் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கிட்ட கடைகளில் போட்டிருப்பாங்க ஃபிஷ் கடை. அந்த டேஸ்ட்டை விட இது அவ்வளோ சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லாயிருக்கு. உண்மையாலுமே கதிரண்ணா வந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக செஞ்சுருக்குறாங்க. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, பாய். போலாமா? போலாம். ஆக்சன். உண்மையாலுமே கதிரை கட்டிக்கு போகிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சங்க. அவ்வளோ நல்லா சமைச்சு போடுறாரு. அவங்க சமைக்கணுங்கிறது கூட இல்லை, அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைனா கூட கதிரே சமைச்சிருவாப்புல. அவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறாப்புல. இதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்.